Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special beet sundal. வாங்க நம்ம beet sundal எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா சுண்டு போட்டுக்கலாம். ஒரு கப்பு சுண்டல் போட்டுக்கிறோம்மா. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, தண்ணி விட்டுக்கலாமா. வாங்கம்மா தண்ணி விட்டுக்கிறேன். 2 டம்ளர் ஒரு 3 விசில் விடலாம். 3-4 விசில் விடலாம். வாங்கம்மா ஃபில்டர் போடலாம் காஃபி போடுறதுக்கு. இது நாங்கள் கொட்டை அரைச்ச கொட்டை தான்மா. நாலு ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி சுடு தண்ணி பப்புள் மீஸ் வரணும்மா. இதை ஆஃப் பண்ணிடலாம். போட்டுட்டு வெந்நீர் விடலாமா. மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் பற்றி எடுக்கலாமா. வாங்கம்மா பசும்பால் காயுது. ஒரு 1/2 லிட்டர் பால் காஞ்சிடுமா. காஞ்சிட்ட பேர் எப்படி காஃபி கலக்கத்தை காட்டுறேன். சோம்பு, பட்டை, லவங்கம் இலை 2மா தாளிக்கிறதுக்கு. சோம்பு பட்டெல்லாம் போட்டுக்கிறோமா. இதெல்லாம் பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாமா. சின்ன திட்டமான வெங்காயம் தான் இருந்து வச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்குமா. பச்சை மிளகாய் போட்டு ஒரு குட்டி குட்டி பச்சை மிளகாய் 4 தாம்மா இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போடுறோமா. ஆனால் சுண்டல்லே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு அரைச்சது. மசாலா கரம் மசாலாம் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, சின்ன ஸ்பூன்மா மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடிமா. அது கொஞ்சோண்டு கரம் மசாலா, பொடியா பொடிமா. பாருமா கடலை நல்லா வெந்துக்குது. இந்த தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கலாம். மசாலா ஸ்மெல்லாம் போட்டோம். நல்லா மசாலா கூடிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. அதை கொஞ்சம் தண்ணி விட்ட பாருங்க. கடலை தண்ணி அதுவே சுண்டி போச்சு பாருங்க. கடலையை போட்டலாம். பாருங்கம்மா நல்ல பக்குவமாக வந்துடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. லெமன் பெஞ்சிக்கலாம்.
ஒரு பாதி லெமன் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாமா? ரெடி ஆயிடுச்சு. வாங்கம்மா இந்த பவுல் மாற்றிடலாம். வாங்கம்மா வெங்காயம் பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, பீச் சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் பொடியை சீவி வச்சுக்கிறேன். இது மாங்காய் சீசனு, நல்லா பண்ணி சாப்பிட்லாம். பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறோமா. இந்த ஓம்பு அப்படி மிக்சர் வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பிடி கொத்தமல்லி வச்சுக்கிறோம். போட்டாச்சு. வாங்கம்மா ஃபில்டர் காப்பி போடலாம். வெடி கட்டிக்கலாம், ஏடு இருக்க போது. ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாமா. முதல் டிகாஷன்மா. வாங்கம்மா ஃபில்டர் காப்பி போட்டாச்சு. ஃபில்டர் காப்பி போட்டாச்சு. பீச் சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பீச் சுண்டல் நம்ம பீச்சிலலாம் சாப்பிடலாம், அந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் சாப்பிடுங்க வித் ஃபில்டர் காஃபியோட.